Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, எப்போதும் தேவனிடத்திலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே அந்த தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்பினவர்களை கர்த்தர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. நிச்சயமாகவே நாம் தேவனை நம்பும்போது நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும்போது கூட பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கும்போது கூட ஒருவரும் நமக்கு துணை இல்லாமல் இருக்கும்போது கூட நாம் அவரை அதிகமாக உறுதியாய் நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் நம்பிக்கை இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே எந்த இடத்துல வெட்கப்படாதபடிக்கு ஜெயமாக நம்மை வழிநடத்துவார். ஒரு வசனத்தை வாசிப்போம், 2 வசனங்களை வாசிக்க போகிறோம். 2 பேருடைய நம்பிக்கை எப்படியா இருந்தது? முதலாவது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். அங்கே வாசிக்கிறோம், 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலூமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினார். அப்போது 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனுஷன் பவுல் என்று சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல், தேவ மனுஷனாகிய பவுல், தேவ ஆவியினாலே வார்த்தைகளை தேவனுடைய ஆலோசனைகளை சொல்லுகிற பவுல். ஆனால் இந்த நேரத்திலே சவுல் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கட்டப்பட்டவனாக இருக்கிறான். உலகம் பார்க்கும்போது அவன் ஒரு கைதியாக, ஒரு கள்ளனாக, இல்லாவிட்டால் ஒரு தண்டனைக்காரனாக, ஒரு குற்றவாளியாக பவுல் காணப்படுகிறார். ஆதலால் அவர் தேவனுடைய மனுஷனாக இருந்தும் கூட இந்த 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கிலும் மாலூமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினார். இது முதல் வசனம். அடுத்த வசனம், அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 27 அதனுடைய 25வது வசனம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இங்கே அடுத்த ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவர் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறார். அது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அப்போது 2 நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவர் அந்த 100க்கு அதிபதி தேவ மனுஷனுடைய ஆலோசனைகளை பார்க்கலாம். தேவனுடைய ஆலோசனைகள் உண்மையாக ஒரு தெய்வ மனுஷன் என்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளாகவே இருக்கும். அவர் சொல்லுகிற ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையாகவே இருக்கும். அதை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அதை கை கொண்டு கடைபிடிக்கிறோமோ அப்படியே அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்போ இங்கே 100க்கு அதிபதி என்கிற மனுஷன் பவுலினால் சொல்லப்பட்ட காரியங்களை விட மாலூமி கப்பல் எஜமானன், அவர்களுடைய பொசிஷன் வேற, அவர்களுடைய நிலைமை வேற, அவர்களை அதிகமாக நம்புகிறார். தன்னுடைய புறமை உள்ள கண்களை வைத்து அவர்களை கண்டு அவர்களை நம்புகிறார். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மனிதர்கள் கூட அவருடைய வார்த்தையை நம்பலை. ஆனால் அவரை அழைத்த, அவரை தெரிந்தெடுத்த, இம்மட்டுமாக அவரை கொண்டு வந்த ஹல்லேலூயா அந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை அவர் நம்பி இருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே கூட தூதனானவன் கர்த்தருடைய தூதன் பவுலிடத்திலே ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறார். பவுலே, பயப்படாதே, நீரா எனக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அப்படி வார்த்தைகளை சொல்லும்போது பவுல் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். இந்த நாட்களிலே நாம் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்தால் நாம் வெட்கப்பட்டு போவோம். எப்படி அறிய முடியும்? எப்படி நம்மால் உணர முடியும்? எப்படி நமக்கு புரியும்? இந்த 100க்கு அதிபதியை பாருங்கள், அவர்கள் ஏன் இந்த மனுஷனுக்கு அவ்வளவா நம்ப முடியல? பவுலின் வார்த்தைகள், சூழ்நிலை. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 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 4வது வசனத்தை வாசிக்கிறோம். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடினால் சீப்புரு தீவன் ஒதுக்கில் ஓடினோம். அப்போ முதலாவது எதிர்காற்றடிக்கிறது, அதாவது
அவர்கள் போகும்போது எதிர்காற்று, நம்ம வாழ்க்கை படகு சென்று கொண்டிருக்கும் போது எதிராக வருகிற போராட்டங்கள், நம்ம எதிர்பாராத விதத்திலே நமக்கு எதிராக வருகிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள். அப்போ இது முதலாவது கடந்து வந்தது. திரும்ப அவர்கள் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறோம். 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, காற்றங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்திற்கு எதிராக வந்து தீவின் ஒதுக்கல் ஓடினோம். அப்போது தடுக்கிற காற்று, முதலாவது எதிராக வருகிற காற்று, இரண்டாவதாக தடுக்கிற காற்று. அதனாலே சீக்கிரமாக போக முடியலை, மெதுவாக தான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, வருத்தத்தோடு போகிறாங்க. இவ்வளவு சூழ்நிலைகளை தாண்டி 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், நல்ல துறைமுகம், இந்த வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் என்னப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த துறைமுகத்தினுடைய பேர் என்னது? நல்ல துறைமுகம். அப்போ இவங்க என்ன நினைத்திருப்பாங்க, எதிர்காற்றெல்லாம் மாறிடுச்சு, தடுத்த காற்று மாறிடுச்சு, மெதுவாக போனதும் வருத்தத்தோடு நடந்த காலங்களெல்லாம் முடித்து விட்டது, எங்கே வந்து சேர்ந்துருக்கிறோம்? நல்ல துறைமுகம், அங்கே வந்து சேர்ந்துருக்குறோம். இனி அந்த பிரச்சனையும் இல்லை, இனி அந்த கஷ்டமும் இல்லை. அதெல்லாம் இன்னும் தேவனையும் வேண்டாம், தேவனுடைய மனிதர்களையும் வேண்டாம், தேவனுடைய ஆலோசனையும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இப்படி தான் இன்றைக்கு அநேகர் போய்கொண்டிருக்கிறாங்க. கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள் எல்லாம் வரும்போது தேவனை விசுவாசிப்பாங்க. எல்லாம் மாறி கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்போது அடுத்து தேவனுமாக எந்த தொடர்பும் இல்லை. ஸ்தோத்திரம், தேவனோடு எந்த ஐக்கியமும் இல்லை, சபையோடு எந்த ஐக்கியமும் இல்லை, ஜெபித்தவர்களிடத்தில் எந்த ஐக்கியமும் இல்லை. ஆனால் அப்போ நல்ல துறைமுகம் என்கிற இடத்திற்கு வந்த பிறகு தான் 9-10 வசனங்களிலே பவுல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று அவர்களை எச்சரித்தார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்களை எச்சரிக்கிறார். சொல்லுகிறதல்ல, எச்சரிக்கிறார். நான் காண்கிறேன், அவருடைய கண்களினாலே அவர் நல்ல துறைமுகம் என்ற இடத்திற்கு வந்துட்டோம், இனி பிரச்சனை இல்லை என்றல்ல காண்கிறது. அவன் எந்த சூழ்நிலையிலேயும் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய ஆவுக்குரிய கண்களை திறந்து நாம் இனி நடக்க போகிற காரியங்களை காண வேண்டும். நிகழ்காலங்களை மட்டும் கண்டு ஆவிக்குரிய அனுபவத்தில் திருப்தி அடைந்து போகிறவர்களாக அல்ல, இனி என்ன வரப்போகிறது, அடுத்து என்ன நடக்க போகிறது என்கிறதை தேவ ஆவியினாலே உணரப்பட்டு ஆவிக்குரிய கண்களினாலே நாம் காண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த மாலூமிக்கோ அந்த 100க்கு அதிபதி அவர்களுக்கு அது காண முடியலை. ஆனால் பவுல் எச்சரித்த போது கூட அதை நம்பலை. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இப்போ சூழ்நிலை நன்றாக இருக்கிறது, அவங்க நல்ல துறைமுகத்தில் இருக்கிறாங்க. ஆதலால் பவுல் சொன்னதை விட மாலுமியும் கப்பல் எஜமானுடைய வார்த்தைகளை அதிகமாக நம்பினார்கள். அடுத்து என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? 13ஆம் வசனம், தென்றல் மெதுவாய் எடுத்தபடியினார். அங்கே காற்றில் தென்றல் காற்று. ஆமென். மெதுவாய் எடுத்தபடி தாங்கள் கோரினது, அதாவது தாங்கள் நம்பினது கைகூடி வந்தது என்று எண்ணி கிரேத்தா தீவுக்கு விரோதமாக அவங்க போகிறாங்க, அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலோத்தோன் என்ற கடுங்காற்று கப்பலிலே மோதிச்சு, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது. எதிர்போகக்கூடாதபடியினால் ஹல்லேலூயா, அவன் காற்றின் போக்கில் அவர்கள் போக வேண்டிய நிலைமை வந்தது. பிரைஸ் தி லார்ட். அதன் பிறகு பெருங்காற்று மழையில் மிகவும் அடிபட்டு எல்லா சரக்குகளையும் அவங்க கடலில் தூக்கி எறிகிறாங்க. நிறைய கஷ்டங்களை அவர்கள் சந்திக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை மடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என நம்பிக்கை முழுமை மாற்றி போயிட்டு. நேரமே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னது? பவுலின் வார்த்தைகளை விட மாலுமியின் மட்டுமல்ல கப்பல் எஜமான வார்த்தைகளை அதிகமாக நாங்கள் இப்போ நம்பியிருந்தாங்க. இப்போ எல்லா நம்பிக்கையும் முழுமையாய் அற்று போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் மறுபடியும் பவுல் சொல்லுகிறார், 21ஆம் வசனம், மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது, ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இந்த நாளிலே தேவன் நம்மை உணர்த்துகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய
ஆலோசனைகளை அதிகமாக நம்பாமல், மனிதர்களுடைய ஆலோசனைகளை நம்பி, இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை மட்டும் இந்த மாம்ச கண்களால் பார்த்து மனிதர்களை நம்பி நாம் போவோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே இதே மாதிரி எதிர்பாராத பிரச்சனைகள், போராட்டங்கள் சந்திக்கக்கூடும். ஆனால் எந்த சூழ்நிலைகளை மனிதர்களை பார்க்காமல் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருந்து அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து ஜெயமாக நம்மை வழிநடத்துவார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் 100க்கு அதிபதியை போல அல்லப்பா, மனிதர்களை நம்புகிறவர்களாக அல்லப்பா. எந்த சூழ்நிலையிலையும் அழைத்த தேவனே, தேர்ந்தெடுத்த தேவனே, இதுவரை கொண்டு வந்த தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தப்பா. பவுலை போலப்பா உடைய ஆலோசனை நம்பி, உண்மையே நம்பி ஒவ்வொரு காரியங்களை செய்து வாக்குத்தத்தங்களை நிறைவேறுதலை காணும்படியாக, அனுபவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.